தன்னைத்தானே தேர்த்திக்கிட்டு அடுத்த விஷயம் விளையாட்டுல தன்னோட ஊர் மக்கள்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கபடி விளையாட்டுல பெருசா அது மட்டும் இல்ல, அரசியல் களத்திலையும் போராட்டத்திலையும் இறங்கி பல முயற்சிகள் எடுத்து தன்னுடைய பேரை வெளியே கொண்டு வர்றாரு, தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்துறாரு. அப்படி அது மட்டும் இல்ல, அவர் ஒரு புத்தக புழுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அவருடைய புத்தக வாசிப்பை விட்டதே இல்ல. அவர் ஊர்ல இருக்கிற லைப்ரரியில அவர் தான் முதல் புரவலர் அப்படின்னு சொன்னா அதுக்கு இணை வேற எதுவும் இல்ல. அவ்வளவு புத்தக வாசிப்புல ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவர். எப்படியாவது தன்னை மாத்தும், படிக்கிற புத்தகங்கள் தன்னை மாத்தும்னு சொல்லி ஒரு முயற்சியோட தன்னம்பிக்கையோட புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரு கல்யாணம் முடிக்கிறாரு. 5ஆம் வகுப்பு படித்த பொண்ணதான் கல்யாணம் முடிக்கிறாரு. வேண்டான்னு சொன்னாலும் அம்மாவுடைய வார்த்தைக்கு என்னங்க கல்யாணம் முடிக்கிறாரு. கல்யாணம் முடிச்சுட்டு 5ஆம் வகுப்பு தானே படிச்சிருக்கான்னு சொல்லி தான் மனைவிய வெறுக்கல, அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாம முன்னேறினா போதாது, தான் மனைவியும் முன்னேறணும்னு சொல்லி தேர்தலை நிக்க வைக்கிறாரு. தோற்று போனாலும் பரவாயில்லைன்னு மனைவியின் தேத்தி தம் பிள்ளைகள் 4 பெண் குழந்தைகள் சொல்லி அவர் சோர்ந்து உட்காரல. 4 பெண் குழந்தைகளையும் நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த 4 பிள்ளைகளுக்கும் பொறியாளர் அப்படின்னு என்ஜினியரிங்ல படிச்ச மாப்பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பேரன் பேத்திகள் இருக்காங்க, அவங்களையும் மருத்துவர்களா இருக்கிறாங்க. இப்படி இந்த பையன் 1ஆம் வகுப்புல இருந்து கஷ்டப்பட்டு, அதாவது கருவுல இருக்கும் போதே கஷ்டப்பட்டு வளர்ந்து பல அவமானங்களை சந்திச்சு இடையில தாடிப்பாறையில நடந்த ஒரு பெரிய வெள்ளத்துல தன் குடும்பம், அண்ணன் பொண்ணு, அம்மா, இவங்களை எல்லாத்தையும் வெள்ளம் அடிச்சுட்டு போனாலும் கூட அவர் தன்னம்பிக்கையை மட்டும் இருக பற்றி கொண்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மட்டுமல்ல சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் சீராட்டி பாராட்டி நல்ல ஒரு பெரிய தொழில் செய்து விவசாயத்துல ஒரு பெரிய சாதனையே செஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாரு. இப்படிதான் இன்னைக்கு சந்தோஷமா இந்த சுதந்திர தின விழா அன்று அவருடைய புத்தகம் வெளியிடப்படுறாங்க அப்படின்னா ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? இந்த பையன் யாரு அப்படின்னா நம்முடைய சுந்தரம் ஐயா அவர்கள் தான். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொன்றே படிச்சு, ஏன்னா வாழ்க்கை வரலாறு எழுதுறவங்க எல்லாத்தையும் மறைக்காம எழுதுவாங்க. அதே மாதிரி மறைக்காம எழுதியிருக்கிறாரு. அணிந்துரை பார்த்தோம் அப்படின்னா கோபண்ணா அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல அவர் அரசியல் பத்தி எழுதியிருக்கிறாங்க. வாழ்த்துறை நம்முடைய மக்கள் மருத்துவர் கால்சாமி சார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதினது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். வெண்தாடி வேந்தரை தெரியும் எப்போது வெண்ணிறை